இதோ இந்த மாபெரும் சபையிலே நான் வந்திருக்கிறேன் என்றால் எப்பேர் பெற்றவன் தெரியுமா? எப்பேர் பெற்றவன்? தேவர்கள் குறைத்திருக்க வேண்டி சுக்லாபட்சம் சோமவாரம் பௌர்ணமி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் சூரியன் முதல் 3 கிரகங்கள் உச்சக்கட்ட பார்வை ஜம்பு மகரிஷிக்கு புத்திரனாகவும் பார்வதிக்கு பக்தனாகவும் அசுரருக்கு யமனாகவும் மக்களுக்கு ராஜாவாகவும் ஜம்பு மகரிஷி யாகத்தை நடத்தும் தருவாயிலே அனல் பொறி தாங்க முடியாமல் சிவனின் நெற்றிக்கண் வேர்வில் இருந்து ஒரு துளி வேரை வைத்து யாகத்தில் வீச அக்னி பகவானின் பூரண அம்சத்துடன் அக்னி பகவானின் பூரண அம்சத்துடன் 1000 கோடி பிரகாசமாய் 1000 கோடி பிரகாசமாய் வெள்ளை குதிரையின் மீது 5 வயது சிறுவனாக தோன்றிய வீரவண்டியே என் முன்னோர்கள் யாரால் தெரியுமா? நாங்கள் எப்படி பரிதானம் செய்தோம் தெரியுமா? எப்படி? ஆதியில் சேரனாய் அவதரித்து முன் யுகத்தில் பாதியில் பரமனுக்கு பரிதானம் செய்து முன்பொரு நேரத்திலே பல்லவராயன் ஆட்சி காலத்திலே சேர சோழ பாண்டிய மன்னர் அனைவருமே பல்லவராயர்கள் புகழ் பெற்றார்கள். எப்படி தெரியுமா? சேரப்பள்ளி சோழப்பள்ளி பாண்டிப்பள்ளி சக்கரவர்த்தி பள்ளி இந்த பேர் விளங்க என்ன காரணம்? ஏரி குளம் ஆலயம் போன்ற திருப்பணியை செய்து வந்தால் அனைவருமே பல்லவராயர்கள் என்று புகழ் பெற்றார்கள். பின்பு சம்புவராயன் ஆட்சி காலத்திலே சம்புவராயன் ஆட்சி காலத்திலே வல்லாள மகர்தன நானே அந்த ஈசனுக்கு அடிமையானேன். அதனால் மனமறி ஈசன் என்ன செய்தான்? எனக்கே மகனாக பிறந்தான். ஏனென்றால் எனக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாக செல்லம் இல்லாமல் இருந்தேன். ஆகையால் ஈசனை கோழி தவறுக்கு தருவாயிலே என்ன வேண்டும் தவறுத்தேன்? உனக்கு அடிமையாக இருக்கின்றேன். ஆனால் நான் மறைந்து விட்டால் எனக்கு பின்பகு உனக்கு பரிதானம் செய்ய எனக்கு ஒரு மகன் அப்படி ஏங்கியது 5 புலம்பியதால் ஈசனே எனக்கு மகனாக பிறந்தார். பின்பு திருவண்ணாமலை கோவிலை எழுப்பி சிவனடியார்கள் அனைவருக்குமே பரிதானம் செய்து வந்தேன். அது மட்டுமில்லாமல் 18 நாள் பாரத போரிலே 18 நாள் பாரத போரிலே தர்மர்கள் அனைவரும் பரிதானம் செய்து வந்தார்கள். பின்பு சக்கரவர்த்தி ஆனார்கள். என் வம்சம் எப்பேற்பட்ட வம்சம் தெரியுமா? சத்திரிய வம்சம் நாட்டும் வம்சம். எப்படி தோன்றது தெரியுமா? ஒரு நேரத்திலே சேர மன்னனுக்கு ஒரு ஆண்மகன் பிறந்தான். அந்த மகனாகப்பட்ட என்ன செய்தான்? ஒரு நேரத்திலே தன் ரதத்தை ஓட்டிக்கொண்டு தேரை ஓட்டிக்கொண்டு செல்லும் தருவாயிலே ஒரு இளம் கன்றாகப்பட்டது. சக்கரத்தில் மாட்டி உயிரிழந்தது. இதை அறிந்த தாய் பசு என்ன செய்தது? 5 புலம்பிக் கொண்டு உடனே அரண்மனை சென்றது. அரண்மனை சென்று ஆச்சரியமனை ஒழிப்பது. ஆச்சரியமனை எழுப்பியது. இதை அறிந்த அரசாங்கப்பட்ட என்ன செய்தான்? தான் பெற்றெடுத்த மகன் என்று பாராமல் தன் பிள்ளை என்று பாராமல் அந்த இளங்கன்று எங்கே உயிரை மாய்த்துக் கொண்டதோ அதே இடத்தில் அவன் மகனை படுக்க வைத்து அவன் மகனை படுக்க வைத்து அவனே ஓட்டி சென்று அவன் மகனை அதே இடத்தில் கொன்று அந்த பசுவிற்கு நீதி வழங்கிய நீதி சோழன்
பாராமல் ஏற்றிக் கொண்ட மனுநீதி சோழன். அப்படி பெற்றெடுத்த மகன் என்று பாராமல் அந்த தாய் பசுவிற்கும் தாய் பசு நீதி வயலான பத்தையா மனுநீதி சோழன் அவனும் என் வம்சத்தை சேர்ந்தவன் தான். ஆமாம். அது மட்டுமல்லாமல் எனக்கு இன்னொரு பெயர் உண்டு. இன்னொரு பெயர் உண்டு. ருத்ரவன்னியன். ருத்ரவன்னியன் எப்படி உருவானது? என் நாடு நிறமோ செம்மை நிறம். இந்த செம்மை நிறத்துக்கு உகந்தவர் யார்? உகந்தவர் யார்? ருத்ரி. ருத்ரி. அப்படி இந்த ருத்ரியால் அவதரிக்கப்பட்ட இந்த ருத்ரபுரிக்கு அரசாண்ட காரணத்தால் ருத்ரவன்னியன் பெயர் விட்டு ருத்ரவன்னியன் பெயர் விட்டு. அது மட்டும் இல்லாமல் அப்படி என்னுடைய கோத்திரம் என்ன தெரியுமா? என்ன கோத்திரம்? சம்பு மகாரிஷி கோத்திரம். சம்பு மகாரிஷி கோத்திரம். மகாரிஷி கோத்திரம் ஆதியிலே பிரம்ம வித்து ரிஷியானபடியால் பிரம்ம ரிஷி கோத்திரம். அது மட்டும் இல்லாமல் ரிஷி புத்திரர் சுமித்திர ரிஷி ஆனபடியால் சுமித்திர ரிஷி கோத்திரம். ரிஷி ஜம்பு மகர்ஷி ஆனபடியால் ஜம்பு மகர்ஷி கோத்திரம். ஈஸ்வரன் கோத்திரம். ஈஸ்வரி கோத்திரம். ஜம்பு மகர்ஷி கோத்திரம். மீண்டும் ருத்ரவன்னிய கோத்திரம். ருத்ரவன்னிய கோத்திரம் என்ற பெயர் வழங்கியது. அது மட்டுமல்லாமல் இந்த வன்னியன் யாருக்கு நிகரானவன் தெரியுமா? யாருக்கு நிகரானவன்? சினம் கொண்ட சிவனின் நெற்றியில் இருந்து 6 தீப்பொறிகளா உருமாறி 6 படை ஆண்டு வரக்கூடிய அந்த சுப்பிரமணியனுக்கு நிகரான 2வது சுப்பிரமணியன். அது மட்டும் இல்லாமல் என்னுடன் நான் பெற்ற விருதுகள் தெரியுமா? என்ன விருது? என்னுடன் 32 விருதுகள் உடன் பெற்றது. 32 விருதுகள் தெரியுமா? பத்திரகாளி கொடுத்த 10 காணிக்கை, இந்திரன் கொடுத்த வெள்ளை யானை, வாடாமலை, அக்னி சாம்ராணி கலசம், வீர வேட்டி, வீர சட்டை, வேட்டை நான், பச்சைக்கொடி, மகரக்கொடி, புலிக்கொடி சொல்லக்கூடிய 32 விருதுகளால் பிறந்தேன். அது மட்டும் இல்லாமல் மேலும் என்னை பற்றி தெரிய வேண்டும் என்றால் அமைதி பேசாதே. மேலும் என்னை பற்றி தெரிய வேண்டும் என்றால் அக்னி புராணம், தேவி மகத்துவம் போன்ற நூல்களை என்னை பற்றி அறியலாம். மட்டுமில்லாமல் போனது போகட்டும், பேசிக் கொண்டுதான் நேரம் போக தெரியாது. என்னை படுத்த பருவத வத்தரி, பரிமள வாழை, பச்சை நிறை மேலிக்கொண்டு என் தாய் காமாட்சியை சந்திக்க வேண்டும். காமாட்சி அருள் பற்றி என் கடைக்கண் திருக்க வேண்டும். இந்த காட்சியை காண்பதற்காகவே நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அம்மா
உன்னை படைக்கும் தருவாயிலே வெள்ளை குதிரையின் மீது 5 வயது சிறுவனாக தோன்றியிருந்தேன். ஆனா இப்பொழுது 16 வயது நிரம்பி எப்படி 16 வயது நிரம்பி ஒரு ஆண்மனாக தோன்றிருக்கேன். என்ன படுத்த காரணம் அறிந்து கொள்ளாமாமா? மகனே வீரவன்னியா, உன்னை படைத்த காரணம் என்ன தெரியுமா? மகனே வன்னியா, அவனை குறைத்து வைக்க வேண்டும். ஆகினால் நான் உன்னை அக்னியிலே படைத்தேன். எதற்காக தெரியுமா? எதற்காக? இந்த மண்ணுலகிலே ரத்னாவளி கொண்டாந்து வரக்கூடிய அதாவது எனதாவி என்று இது அரக்கர்கள் தோன்றிருக்கிறார்களப்பா. இது அரக்கர்கள் தோன்றி அவரை இருவரும் என்னுடைய கணவரையோ ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று வேண்டி அவர்களோ என்னுடைய கணவரிடத்தில் வரம் பெற்றிருக்கிறார். அது எப்படிப்பட்ட வரம் பெற்றிருக்கிறார் தெரியுமா? இந்த பஞ்ச பூதமும் அவனுக்கு அடக்கமாக ஒரு வரத்தினை பெற்றிருக்கின்றான். அது மட்டும் கிடையாது, எப்படியாப்பட்ட தெரியுமா? நீலா வார்த்தை மட்டும் அவனுடைய நாவினில் வராமல் என்னுடைய அண்ணனும் அவனுடைய மருமக பிள்ளையும் அவன் இருவரும் சேர்ந்து அந்த வார்த்தை தடுத்த காரணத்தினால் உன்னை நான் அக்னியிலே தோன்ற வைத்தேனப்பா. நான் இப்போது வாதாபியிடம் சமர் செய்ய வேண்டும். அளவிடுவனாக பயனை கொய்து வந்து உங்கள் காலில் வீசுகிறேன். நீயோ 5 வயது சிறுவனாக பிறந்தி இப்போ உனக்கு 16 வயது நிரம்பிவிட்டது. அந்த அசுரரை நீ பிடிக்கலாம் அவர்கள் அடைக்க முடியாதப்பா. அவர்கள் அனைவரும் வளர்த்து சேவையோடு இருக்கிறார். கூட்டம் அனைத்தும் வளர்த்து சேவையாக இருக்கின்றது. ஆகினால் நீ ஒருவனாக சென்றால் அவர்களை அழிக்க முடியாது. ஆகினால் இப்போது என்னமா செய்வது? உனக்கு என்ன செய்ய போகிறது தெரியுமா? நானோ உனக்கு பெண் பார்க்க போகின்றேன். எனக்கு பெண்ணா? நானோ சமுராய யுத்தத்திற்கு செல்ல போகிறேன். இதை தெரிந்து எனக்கு யாரம்மா பெண் கொடுப்பார்கள்? வன்னியா, நீ ஒருவனாக இருக்கின்றாய். உனக்கு திருமண செய்தி உனக்கு ஒரு பிள்ளைகள் பிறக்கும். அந்த பிள்ளைகளோடு உன்னுடைய சேனையோடு அவன் இடத்துல சென்று சமர செய்யலாம். ஆகினால் நீ திருமணத்துக்கு புகழ்கின்றையா? நான் புகழ்கிறேன். அப்படி என்றால் மகனே வன்னியா, நீ சென்று நான் தற்போது சென்று உனக்கு பெண்ணை பார்த்து விட்டு வருகின்றேன். அகட்டும் அம்மா. என்னுடைய மகன் வீரவனிக்கு நானோ பெண் பார்க்க வேண்டும். அதுவும் என்னுடைய மகன் மனசை போடாமல் என்னுடைய மகனுக்கு பிடித்திருக்க வேண்டும். நான் யாரிடத்தில் சென்றால் எனக்கு பெண் கிடைக்கும்? நான் யாரிடத்தில் செல்ல வேண்டும்? தற்பொழுது எவருக்கெல்லாம் தலைவன் தேவேந்திரன் இருக்கிறான். அவன் இடத்துல சென்று பெண் கேட்டால் சரியாக இருக்கும். தற்பொழுது ஒன்றில் 2 5 பிள்ளைகள் பெற்ற பிறகு இப்பொழுது நாம் சமுதாயத்துக்கு போலாம் என்று நினைத்தால் அந்த ரத்தினாவதி கோட்டையாகப்பட்டது 7 கடலுக்கு அப்பால் உள்ளது. நம்ம எப்படியாமா செல்வது? ரத்னாவதி கோட்டை செல்ல வேண்டும். ஆமா, எங்க இருக்கிறாயா? அது 7 கடலுக்கு அப்பால் உள்ளது. ஆகினால் அந்த 7 கடலை தாண்டி எப்படி செல்வது கேட்கிறார். எப்படி நாம் செல்வது? வன்னியா, நான் என்ன செய்கின்ற தெரியுமா? நானும் என்னுடைய சூழத்தை எடுத்து நானும் மின்கிழத்தால் பின் சுரட்டும். ஆகினால் உங்களை அனைவரும் அந்த 7 கடலை தாண்டி உங்களை அழைத்து செல்வது என்னுடைய வேலை. அவ்வளவுதானாமா? சமுதாயத்துக்கு செல்லலாமா? செல்லலாமா? நான் தான் அசுரரை பேசுகின்றேன். என்ன காரணம் தெரியுமா? நீ மும்மூர்த்தி தேவர்களை சிரமத்தை அல்லவா? இப்போது உன்னை கொல்வதற்கு ஒருத்தர் வந்து உள்ளான். என்னை கொல்வதற்கு ஒருவன் பிறந்திருக்கிறானா? உண்மைதான். யார் தெரியுமா? வீரவன்னியன். அவனிடத்திலே நீ சென்று சமர் புரிய வேண்டும். போ போ போ. கேவலம் கொல்லி கட்டளை
வந்த பள்ளி கூட்டத்தின் தலைவன் வன்னியன் என் மீது போர் தொடுத்து ஓடி வந்தானா என்ன அந்த கொல்லிக்கட்டில் வந்த பள்ளி கூட்டத்தை கருவறுக்காமல் மாட்டேன் என்றும் முதல் நாள் சமரயுத்தம். இந்த சமரயுத்திற்கு நான் செல்வதற்கு முன்பாக என் மனைவி காவலர்களை கைத்தாமல் பற்றி பிறகு செல்ல வேண்டும். பார்த்தாயா, இதுவரை நம்ம வெல்லவோ கொல்லவோ யாருமே இல்லை என்று நினைத்துக் கொண்டிருந்தா அப்படியா? யாரோ ஒருவன் கொள்ளையில் பிறந்த பேரனா பெண் பேத காமாட்சியை படைமுட்டி வந்துவிட்டானா அந்த ரத்னாபுரி கச்சமுதர்கள் இடத்திலே கூட அமைத்து தங்கிக் கொண்டு நம்மை கொல்ல வேண்டும் என்று கொட்டெடுத்துக் கொண்டிருந்தாரா. ஆகினால் இன்று முதல் நாள் சமரயுத்தம். சமரயத்திற்கு சென்று எதிரியை வென்று ஜெயம் பெற்று வருகிறேன். போதும் நிறுத்துங்க அத்தான். அந்த காமாட்சி அம்மனாகப்பட்டவர்கள் நம்மளுக்கு துணையா இருக்கின்றார்கள். அதன் பிறகு நீங்கள் விளைத்தாமல் கேட்கின்றாயே, என்னால் விளைத்தாமல் தர முடியாது. ஏனென்றால் அந்த அம்மன் இடத்திலே நீ செல்லும் பொழுது உடைய உடலுக்கு ஆபத்து ஒன்று ஏற்பட்டால் மனதாகப்பட்டது குடிக்கும் அல்லவா? என்ன அந்த வன்னியனுக்கு காமாட்சி துணையாக இருப்பதால் என் உயிருக்கு ஆபத்து என்று நினைக்கிறாய்? அந்த காமாட்சியை நான் சுமடுவேனா? காமாட்சி கேட்கின்றாயே, என்ன என்னை தன்னை கமலே
பார்த்தாயா நேற்று பிறந்த மனிதன் இன்று பிறந்த தோழன் கேவலம் கொல்லி கட்டையில் பிறந்த பள்ளி கூட்டத்தில் கேவலம் நமது நாட்டையை நோக்கி தன் சமத்தர்கள் வரம் கூட நமக்கு தங்கிக் கொண்டு நம்மை கொல்ல வேண்டும் என்று கொண்டிருக்கிறார். ஆகிய நான் சென்று அவனை வென்று தேவைப்பட்டு வருகிறேன். எடுத்தாங்க முடியாது. நான் யார்? எப்பேற்பட்டவன்? இந்த ருத்ராபுரி வட்டாரத்தை ஆண்டு வரக்கூடிய வீர ருத்ராவன் எனக்கு மகனாக பிறந்து நீலகண்டன் அப்படி இருந்தாலும் எனக்கு முதலாக வரக்கூடிய காவலருக்கான யாருங்க? உன நான் வச்சுன்னு போயிருக்கலாத அரசமைக்கு எனக்கு முன்பதாக வர வேண்டியவன் ஏன் இன்று கால தாமதம்? எங்க வீட்டுல போட்டா சுட்டாங்க. அடடே, உங்க வீட்டுல போட்டா சுட்டாங்களா? போட்டா சுட்டாங்க. அதனால என்ன பண்ணா? கீரை போட்டா. அடடே, என்ன கீரை? அரைக்கீரை. என்னடா அரைக்கீரை? பார்த்தா தாலியை சுத்தமாவே எங்க அப்பா மாரன் சேர்த்து 17 போய் ரங்கநாதன் கேட்டா தெரியாது. ஆட்டக்காரர் சிவாஜி தான் தெரியும். ஆட்டக்காரர் சிவாஜி சிவாஜி நடிகருடைய பேரை கட்டு வந்தாங்க. ஆமா, அதனால சிவாஜி நாடகம் ஊர் உலகத்துக்கு தெரியும். நடிகர் சிவாஜி பேரை பெற்றதுனால இது சிவாஜி நாடகம் மன்றம். சிவாஜி நாடகம் மன்றம். ஆமாண்டா, இன்னைக்கு 1 2 3 அப்படி இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு தெரியாம சொல்லிட்டு விடுங்க. ஏண்டா காலத்தை கட்டுக்கதை கொத்தளிக்கின்றாய்? இருந்தாலும் நான் எங்க செல்ல வேண்டும்? என் தாய் தந்தை பார்க்க. தாய் தந்தை பார்க்க. ஆமா.